அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வந்து கருப்பு உளுந்து களி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு நமக்கு எந்த அளவுக்கு களி மாவு தேவையோ அந்த அளவுக்கு கருப்பு உளுந்து வாங்கிக்கோங்க. அதாவது தோலோடு இருக்கிற உளுந்தை வாங்கி கிளீனாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஊற வச்சிடக்கூடாது. ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு வெயில்ல ஒரு தட்டுல போட்டு 2 இல்ல 3 நாள் நல்லா காய வச்சிருங்க. ஈரம் இல்லாம நல்லா மொறு மொறுண்டு காஞ்சிடும். நான் வந்து 2 கப்பு கருப்பு உளுந்து, அதே கப்ல 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். பச்சரிசியும் நல்லா வாஷ் பண்ணி வெயில்ல காய வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்த நல்லா வறுத்துடலாம். லைட்டா கலர் மாறுற மாதிரி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்திலயும் பச்சரிசியை போட்டுடலாம். பச்சரிசி வந்து ரொம்ப வறுக்க கூடாது, ஜஸ்ட் சூடு வர அளவுக்கு வறுத்தா போதும். பச்சரிசி கூடவே சின்ன ஸ்பூனால 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா சூடு வர அளவுக்கு வறுத்துட்டு ஒரு தட்டுல போட்டு எல்லாத்தையுமே ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா டப்பால போட்டு மிஷின்ல கொடுத்து நல்லா நைஸ் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் களி மாவு ரெடி ஆயிடுச்சு. சோம்புக்கு பதிலா நீங்க ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சலிச்சுட்டு ஒரு ஏர் டைட்டான டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி